எல்லாருமே தங்களோட பேர் இப்பதான் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பேரை பற்றி கழிச்சிருந்தோம். எல்லாரும் தங்களோட பேரை சுருக்கி சுருக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வரப்போறவரு தன் பேருக்கு முன்னாலேயே ஒரு பேரை கொண்டு வந்துட்டாரு. அது என்ன குட்டியா? குட்டி ஹாரி. குட்டி. ஆனா இப்ப வந்து குட்டி ஹாரியோட நீங்க எல்லாரும் அவ்வளவு உற்சாகமா கைதட்டி இருந்தீங்க. இப்ப அவங்க செய்ய போற நிகழ்ச்சி வந்து மிக மிக வித்தியாசமா இருக்க போகுது. இவ்வளவு நேரமும் நாங்க வந்து பாடல்கள் பார்த்திருந்தோம், நடனம் பார்த்திருந்தோம், கூடுதலா பாடலும் இனி நாங்க பார்க்க போறது பாடல் இருக்க போது, நடனம் இருக்க போது, காமெடி ஷோ, வெஸ்டர்ன் இருக்க போது, கிளாசிக் இருக்க போது, எல்லாத்தையுமா ஒன்று சேர்த்து ஒரு கலவையாக்கி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியா, நீங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இப்ப இந்த ஸ்டேஜ்ல Rebel Stars Records UK MC Sai Kutti Harry. He was made by a man and a woman. He was fed nothing but rice, empowering the Tamil within him. We now bring you half man, half mouse, the small and only Little Harry. Switzerland, how are you doing? ஐயோ ஹரோவரா சூப்பர் ஆடியன்ஸ் தான். வெல்கம் டு ஆயிரம் நிலவு உன்னிடம் கண்டேன், நிலவு கம்மிங். நானும் 4 நாளைக்கு முதலே இந்த ப்ரோக்ராமுக்கு வலிக்கிட்டுட்டேன். சரியோ கீழே அதே உடுப்பு தான். ஆனால் இந்த அம்மா என்ன விட மாட்டேன்னு நின்றுட்டா. என்ன தம்பி நீ என்னோடவா, தம்பி என்னோடவான். அம்மாக்களோட எங்கேயும் போனால் தெரியும் தானே, சுவிங்கா மாதிரி ஒட்டின்னு இருக்கணும். நார்மலாக ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன்னா படிப்பு தானே. அப்போ நைஸ் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா எனக்கு கோர்ஸ் ஒர்க் இருக்குது, நான் வெடையில்லாது சொரியன்ட்டு. இல்லை தம்பி நீ என்னோட தான் வா ப்ளீஸ் தம்பி, எங்கிற கமலாக்கண்ண மகளுக்கு நாளைக்கு அஜங் கேட்டமன்டா. அம்மா அஜங் கேட்டம்மா சொன்னேன், கோர்ஸ் ஒர்க் நாளைக்கு தான் கொடுக்கணும், நான் இன்றைக்கே செஞ்சுட்டேன். அம்மா எனக்கும் சங்கீதத்தில் நல்ல இது இருக்குது, நானும் முந்தி நல்லா சங்கீதம் படித்தேன். நான் கொஞ்சம் படிக்கிறேன், கேளுங்க. என்ன Good to go. சானிதப்பா சானிய தப்பி தரவா, சானிய தப்பி தரவா, சானிய தப்பி தரவா என்று நானும் சானிய தப்பி தப்பி முந்தி நானும் சங்கீதம் படித்தேன். நான் சரி வந்துட்டு நானும் அம்மாவோட போனேன் அரங்கேற்றத்துக்கு. அவங்க ஒரு பெரிய சாய்ஸ் ஒன்று இருந்துச்சு. என்ன நான் பிள்ளைய சொல்லல வீணைய இருந்துச்சு. நானும் அம்மாவோட போய் இருந்து பார்ப்போம்னு இருந்து பார்த்தா அம்மா என்ன நைஸாக சுரண்டினா, தம்பி நீ ஏன் சங்கீதம் படித்த நீ தானே, இந்த ராகம் என்ன ராகம்னு சொல்லப்பு. நானும் கஷ்டப்பட்டு யோசனான் தான், என்ன ராகம் தான் இந்த ஃபுல்லாக படிக்குதான் யோசிக்கிறேன். இது ஹம்சத்வரி ராகமோ ரேவதி ராகமோ ஒன்றும் இல்லை, அந்த பெட்டை படிச்சு ஒரு அரியண்ட ராகம். தாளத்தை கேட்க மாட்டீங்க, அது ஒரு வெய்தாளம். என்ன செய்கிறது? சரி அதை விட நாங்கள் தான் பார்க்குறோம்டா அரங்கீட்டம் செய்யிக்க பிள்ளைங்க ஸ்டேஜில் தான் இருக்கும். வேறங்க பின்பக்கத்தில் கொப்பன் பார்த்துட்டே இருப்பான் கமரா மாதிரி. 30,000 ரூபா கட்டி உனக்கு இந்த அரங்கீட்டம் செய்கிறேன், ஊர் முழுக்க சொல்லி கூப்பிட்டுட்டேன். 5 மணிலிருந்து 11 மணி மட்டும் இந்த கோல் நமக்கு தான். உனக்கு என்ன தெரியுமோ அதை படி, ஏதாவது செய். அந்த பிள்ளையும் தாப்புன்னு சொல்லி தட்டேல. அது என்ன வீணையை இறுக்கி பிடிச்சது, வீணையே விட்டா ஓடி இருக்கும். இறுக்கி பிடிச்சண்டு பிள்ளையும் அதை இறுக்கி இழுத்தண்டு நீசா 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 செத்து போயிட்டா நீசா 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 ரெண்டு படிச்சங்களை கொண்டுட்டாள் அவளை. என்ன இப்போ அரங்கேட்டு தான் ஆக்கள் கொலை செய்யணும்டா. தமிழ் சினிமா சோங்களும் இப்போ கொலை செய்கிறாங்க. தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொட்டடா,
திருப்பி படிக்கிறேன் கேளுங்க. தீப்பிடிக்க முத்தம் கொடடா. இப்படி தீப்பிடிக்க முத்தம் கொடுத்தா அடுத்தலாம் செத்த வீட்டில் தேவரம் தான் அவளுக்கு படிக்கணும். இதை கேளுங்களேன், அதை விடுங்க, இதை கேளுங்க. டாடி மம்மி விட்ட இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடுவோமா விட்ட வில்லாதான். என்ன பிளே ஸ்டேஷன் விளையாட போயின்னு அன்றைக்கு இந்த கார்வல் தான் போயிட்டு கவலை தான். எங்கே நடக்கிறது, வண்டியை தானே விளக்குறது. கார்வல் தான் போயிட்டு இப்போ கார்வல் தான் போனால் பஸ் தானே போகணும். அது லண்டனில் சனியை முடிஞ்ச பஸ் வராது. வந்தால் 4-5 ஒன்றா வெஜும். சரி என்ன செய்யறேன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்க சடபுட இருட்டு வேறு. சரியோ பயம் வந்துட்டு எனக்கு. அங்கே காப்புளியில் கொள்ளாதவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நைஸாக ஃபோனை எடுத்து உள்ளுக்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா சடபுட என்ற சத்தம் என்ன. அங்கால பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் யாரு நினைக்கிறீங்க, நம்மளோட அங்கிளும் ஆண்டியிலும் தான். 2 பேர் நின்றுச்சினும், ஒரு அங்கிளும் ஒரு ஆண்டியும். அப்போ நானும் நினைச்சேன் கிட்ட போய் பார்ப்போம் என்ன கதைக்கின்னு. சரியா நானும் கிட்ட போனேன். அப்போ நானும் அப்போ இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க அவளை இப்படி தடவறியால் அப்படி தடவறியால் வேற தொப்புள்ள இப்படி வேற என்ன நடக்குது. இவர் அங்கிள் தெரியும் தானே பம்மி கொண்டு அடியே ஏன் என்னை பற்றி இப்படி எல்லாம் கதைக்கிற ஆக்களுக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன் நீங்களோ அவளை எடுத்து இப்படி தடவறியால் அப்படி தடவறியால் நானும் படியாத்தானே இருக்கிறேன். அவ யானை மாதிரி. அடியே நீ என்ன கதைக்கிற அடி, இது ஒரு ஐபோன் டச் ஸ்கிரீன். உண்ட படத்தை ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணியிருக்கேன்னு போட்டு இருந்துச்சு. அப்போ நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன். நான் ஐஃபோனில் தொப்புல தொடையில் அது ஜூம் பண்ணி பார்க்க தான் தெரிஞ்சிச்சு அது நீ இல்லை சிரியாண்டு. இது சரி வராது. எனக்கு இந்த அன்னைக்கு சுவிஸுக்கு டிக்கெட்டை போடுங்க, நான் வீட்டை போகிறேன். இப்போ பயங்கர பிரச்சனையாக இருக்குது தமிழாக்களுக்கு டச் ஸ்க்ரீனுக்கு. சிலாக்கள் தடவினா தான் ப்ராப்ளம் உண்டா. எங்கள் அப்பா டச் ஸ்க்ரீன் எடுத்து கொத்துறவர் சிவரில் ஆணி அடிக்கிற மாதிரி. அப்படி 2 ஐஃபோன் பழகிட்டார். இது டச் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். நீங்கள் எப்படியாவது பார்த்துருக்குறீங்கயா இந்த வெள்ளைக்காரங்கள் தண்ணி அடித்தா தெரியும் தான் நல்லா இருக்கு. டீசெண்டாக ஒரு 2-3 பேக் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. அங்கே தமிழாக்கள் இருக்கிறாங்க. எங்கிற தமிழாக்கள் ஒரு சுனாமி எழுதான். என்ன என் அப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா, எல்லா சொட்டமாக ஒரே மாதிரி தான். அப்பா நீங்கள் ஓகேயா ஆல் ரைட்டா நீங்கள் தம்பி ஆல் ரைட் 2 வார்த்தை நான் தான் ஒன்று எழுதி கொடுத்தேனா எனக்கு தெரியும். 2 தெரியுது. இப்பதான் நான் ஸ்டடி. அம்மா கூப்பிடு இப்ப வச்சு அடிப்பேன் காதாவுடைய பார்த்து. சரியப்பா அப்பா ப்ளீஸ் வாங்க காரில் போம். ஆக்கெல்லாம் பார்க்கிடுமே நீ மானம் போ. அதுக்கப்புறம் எங்கே இருக்கு மானம்? நமக்கு மானம் இங்கால போய் வழியால் வர மாட்டேன். என்னப்பா பொறு வாரேன். குடிச்சபடியா வசனம் வராது. நானே போகணும் விட்டேன். டாக்ஸி என்ன தேடி வரக்கூடாது. சீட்டு போட்ட நான் 3000 எடுத்து 3 தரம் ஃபெயில் பண்ணி 2 தரம் பாஸ் பண்ணி ஏனும் நம்ம லைசன்ஸ் எடுக்க விட்ட நான். அவள் கார் ஓடணும். நானே குடிக்கிறேன். நான் குடிச்சாத்தான் அவள் கார் ஓடுவாள். சரி இப்படி அப்படின்னா ஆளுடைய கதையை கேட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு காருக்கு ஏற்றி விட்டாலும் தமிழாக்களை குடிச்சா அவைதான் என்ன ஹீரோ. ஒருத்தரும் ஒன்றும் செய்யலாது. அடியே
வலதுக்கு சிக்னலை போண்டா லெஃப்ட்டுக்கு போடுற, ரைட்டுக்கு சிக்னல் போண்டா ரைட்டுக்கே திருப்பி போடுற. நீ தண்ணி அடிச்சினியா நான் அடிச்சேன். எனக்கு தெரியும் எனக்கு வரி இல்லை என்று. நானும் பார்க்குற இந்த ஹீரை போட்டு முரண்டு முறுக்குற. நான் கார் ஓடினா அது அசையாது தெரியுமா? திருப்பி இப்படி நிற்பார். நாங்கள் சொல்ல தெரியாது அவருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் குடிகாரம் பேச்சு விடிஞ்சாத்தான் போச்சேன். எங்கிற அப்பா குடிச்சா விடிய விடிய சாத்து அம்மாட்டே இருந்து. Yep, good to go. சாணி தப்பா சாணிய தப்பித்தரவா, சாணிய தப்பித்தரவா, சாணிய தப்பித்தரவா. தேங்க்யூ சுவிட்சர்லாந்து, தேங்க்யூ, ஐ லவ் யூ. தேவதையே மின்னு ரெண்டத்தி போட்டு ஊருலாக சொல்லிக்குது. நீ என்ன பொருள் என்ன கொஞ்சம் கட்டி போடு என்னோட செல்ல பொண்ணு. சுவிட்சர்லாந்து மச்சான் 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 மச்சான், எனக்கு ஒரு பெரிய கேள்வி மச்சான். டேய் பயங்கர பெரிய கேள்வி. திருவாரன் என்ன நீ கதைச்ச ஓ போன ஓ சரி நான் பாட்டு பாடும்போது ஒரு நிமிஷம் கூட இல்லாத கிடையாது. என்ன திரும்ப நீ பாடி டேய், நில்லுடா. பொறு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணாட்டி நான் உன்னை விட்டு இறங்க மாட்டேன் மச்சான். நான் இறங்க மாட்டேன் மச்சான். அப்படி உனக்கு என்னடா கேள்வி? இறங்கு நீ இறங்கு, நான் உனக்கு கேள்விக்கு பதில் சொல்றேன். ப்ளீஸ் இறங்கு. அப்ப நீ எனக்கு இதை ஆன்சர் பண்ணணும். சரி நான் ஆன்சர் பண்றேன். என்ன கேள்வி உனக்கு? ஈவில் டவுன் மாதிரி வளர்ந்துருந்தா இருக்க போறியா? எங்கடா? நில். இது சொல்லவா விளாங்கி இல்ல பாட போறியோ? நீ படிக்கிற நான் படிச்சா என்ன?